அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். எங்கள் கோவிலும் கோள்களும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பஞ்சாங்க குறிப்புகள். நவம்பர் 30, 2025, கிழமை ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் தேதி கார்த்திகை 14. திதி மதியம் 2:40 மணி வரை தசமி, அதன் பின் ஏகாதசி. நட்சத்திரம் காலை 11:30 மணி வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. சந்திரன் நாள் முழுவதும் மீன ராசியில் சஞ்சாரம். சந்திராஷ்டமம் சிம்ம ராசி. யோகம் சித்த யோகம். ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. எமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை. மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. மேஷராசி அன்பர்களே, மேஷராசியின் நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம். இன்றைய கிரகநிலை. சந்திரன் 12ஆம் வீட்டில் மோட்சஸ்தானம் சனியுடன் இருக்கிறார். விருட்சகத்தில் 4 கிரகங்கள் உள்ளன. இது சற்று அலைச்சலை தரும் அமைப்பு. நன்மைகள். ஆன்மீக தேடல் அதிகரிக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபட்டு மன நிம்மதி அடைவீர்கள். தொலைதூர பயணங்களுக்கான திட்டமிடல் வெற்றிகரமாக முடியும். விசா தொடர்பான தடைகள் நீங்கும். முக்கிய எச்சரிக்கை. 8இல் செவ்வாய் உட்பட 4 கிரகங்கள் இருப்பதால் வண்டி ஓட்டும் போது வேகம் அறவே கூடாது. சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்புண்டு. உறவினர்களுடன் பேசும் போது பழைய பிரச்சனைகளை கிளற வேண்டாம். சுருக்கமாக சொன்னால், செலவுகள் வரிசை கட்டி நின்றாலும் சமாளிக்கும் ஆற்றல் பிறக்கும். உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்கள். இன்றைய நாளின் பரிகாரம். ஞாயிற்றுக்கிழமையான இன்று சூரிய நமஸ்காரம் செய்வதும் கோதுமை உணவை தானம் அளிப்பதும் ஆரோக்கியத்தை தரும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசியின் நட்சத்திரங்கள் கார்த்திகை 2, 3 மற்றும் 4ஆம் பாதம், ரோஹிணி, மிருகசீரிடம் 1 மற்றும் 2ஆம் பாதம். இன்றைய கிரகநிலை. சந்திரன் 11ஆம் வீட்டில் லாபஸ்தானம் இருந்தாலும் சனியுடன் சேர்வதால் லாபம் கைக்கு வர தாமதமாகும். நன்மைகள். நண்பர்கள் வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். புதிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும். 3இல் உச்சகுரு இருப்பதால் உங்கள் முடிவுகள் தீர்க்கமாக இருக்கும். தைரியம் கூடும். முக்கிய எச்சரிக்கை. 7இல் களத்திரஸ்தானம் 4 கிரகங்கள் குவிந்திருப்பதால் வாழ்க்கை துணையுடன் ஈகோ மோதல்கள் உச்சகட்டத்தை எட்டலாம். விட்டு கொடுப்பது அவசியம். கூட்டு தொழிலில் கணக்கு வழக்குகளை சரிபார்ப்பது நல்லது. சுருக்கமாக சொன்னால், வருமானம் வரும், ஆனால் நிம்மதி குறையலாம். உறவுகளை கையாள்வதில் விவேகம் தேவை. இன்றைய நாளின் பரிகாரம். சிவன் கோவிலில் வில்வ அர்ச்சனை செய்வது குடும்ப ஒற்றுமையை பலப்படுத்தும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியின் நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் 3 மற்றும் 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2 மற்றும் 3ஆம் பாதம். இன்றைய கிரகநிலை. சந்திரன் 10ஆம் வீட்டில் சனியுடன் இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் வேலை பளு இருக்கும். நன்மைகள். 6இல் 4 கிரகங்கள் இருப்பதால் உங்களை எதிர்த்தவர்கள் தானாகவே விலகிச் செல்வார்கள். ருணரோக சத்ருஸ்தானம் வலுவாக உள்ளது. 2இல் குரு உச்சம் இருப்பதால் பண தட்டுப்பாடு இருக்காது. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். முக்கிய எச்சரிக்கை. வேலையில் ஒருவித மந்தநிலை அல்லது சலிப்பு தட்டும். நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாதீர்கள். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். நேரத்திற்கு சாப்பிடுங்கள். சுருக்கமாக சொன்னால், வெற்றியும் வேலை பளுவும் கலந்த நாள். எதிரிகள் காணாமல் போவார்கள். இன்றைய நாளின் பரிகாரம். சூரிய பகவானுக்கு செவ்வரளி பூ சாற்றி வழிபடுவது உத்தியோகத்தில் மேன்மையை தரும். கடகராசி அன்பர்களே, கடகராசியின் நட்சத்திரங்கள் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம். இன்றைய கிரகநிலை. சந்திரன் 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானம் சஞ்சரிக்கிறார். கடந்த நாட்களை விட இன்று மனம் லேசாகும். நன்மைகள். ஜென்ம குருவின் பார்வை 9ஆம் இடத்திற்கு கிடைப்பதால் தந்தை வழி சொத்துக்களில் இருந்த வில்லங்கம் நீங்கும். பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் வந்து சேரும். குலதெய்வ நேர்த்திக் கடனை செலுத்துவீர்கள். முக்கிய எச்சரிக்கை. 5இல் 4 கிரகங்கள் இருப்பதால் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலை மனதில் ஓடும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் அவசரப்பட்டு கையெழுத்திட வேண்டாம். சுருக்கமாக சொன்னால், தெய்வீக அனுகிரகம் நிறைந்த நாள். மனக்கவலைகள் நீங்கி தெளிவு பிறக்கும். இன்றைய நாளின் பரிகாரம். இன்று பைரவரை வணங்கி
தயிர் சாதம் நெய்வேத்தியம் செய்வது சிறந்தது. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசியின் நட்சத்திரங்கள் மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம். இன்றைய கிரகநிலை. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். ராசிநாதன் சூரியன் 4 மறைவு, சந்திரன் 8, சனியுடன் சேர்க்கை. நன்மைகள்: 12 குரு இருப்பதால் ஆபத்து காலத்தில் யாராவது ஒருவர் உதவிக்கரம் நீட்டுவார்கள். மருத்துவ சிகிச்சைகள் நல்ல பலனை தரும். முக்கிய எச்சரிக்கை: சந்திராஷ்டமம் பிளஸ் சனி சேர்க்கை. இது மனதை மிகவும் அழுத்தலாம். தேவையற்ற பயம், பதற்றம் இருக்கும். 4 கிரகங்கள் இருப்பதால் வீட்டில் நிம்மதியற்ற சூழல் நிலவலாம். தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. சுருக்கமாக சொன்னால் மிகவும் சோதனையான நாள். எந்த ஒரு விவாதத்திலும் ஈடுபடாமல் தனிமையில் இருப்பது நல்லது. இன்றைய நாளின் பரிகாரம்: ஆத்மார்த்தமாக விநாயகரை வழிபட்டு ஓம் கணபதியே நமக என்று 108 முறை சொல்வது பாதுகாப்பை தரும். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசியின் நட்சத்திரங்கள் உத்திரம் 2, 3 மற்றும் 4 பாதம், ஹஸ்தம், சித்திரை 1 மற்றும் 2 பாதம். இன்றைய கிரகநிலை. சந்திரன் 7ஆம் வீட்டில் நட்பு ஸ்தானம் இருக்கிறார். சுற்றமும் நட்பும் சூழ இருப்பீர்கள். நன்மைகள்: 3 4 கிரகங்கள் இருப்பதால் அபாரமான தைரியம் பிறக்கும். எதையும் சாதிக்கும் வல்லமை வரும். 11 குரு உச்சம் இருப்பதால் பண வரவு சரளமாக இருக்கும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். முக்கிய எச்சரிக்கை: 7 சனி, சந்திரன் இருப்பதால் வாழ்க்கை துணையின் உடல் நிலையில் சிறு சோர்வு ஏற்படலாம். கூட்டாளிகளிடம் வெளிப்படையாக பேசுவது நல்லது. இல்லையெனில் சந்தேகம் எழும். சுருக்கமாக சொன்னால் தன்னம்பிக்கை மிளரும் நாள். எடுத்த காரியங்களில் வெற்றி நிச்சயம். இந்த நாளின் பரிகாரம்: பெருமாள் கோவிலில் துளசி தீர்த்தம் அருந்துவது மனதை அமைதிப்படுத்தும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியின் நட்சத்திரங்கள் சித்திரை 3 மற்றும் 4 பாதம், சுவாதி, விசாகம் 1, 2 மற்றும் 3 பாதம். இன்றைய கிரகநிலை. சந்திரன் 6ஆம் வீட்டில் வெற்றி ஸ்தானம் இருக்கிறார். எதிர்ப்புகள் தவிடு பொடியாகும். நன்மைகள்: 2 4 கிரகங்கள் தனஸ்தானத்தில் இருப்பதால் பேச்சில் ஒரு வசீகரம் மற்றும் அதிகாரம் இருக்கும். பணவரவு அதிகரிக்கும். 10 குரு இருப்பதால் வேலையில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வழக்குகள் சாதகமாகும். முக்கிய எச்சரிக்கை: 6 சனி, சந்திரன் இருப்பதால் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. சளி தொல்லை வரலாம். குடும்பத்தில் வார்த்தைகளை அளந்து பேசுவது அவசியம். இல்லையெனில் சிறு பொறி பெரும் தீயாகும். சுருக்கமாக சொன்னால் பொருளாதாரம் உயரும் நாள். ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு கவனம் செலுத்தவும். இன்றைய நாளின் பரிகாரம்: ராகுகால வேளையில் 4:30 மணி முதல் 6 மணி வரை மாலையில் துர்க்கை அம்மனை வழிபடுவது குடும்ப பிரச்சனையை தீர்க்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியின் நட்சத்திரங்கள் விசாகம் 4 பாதம், அனுஷம் மற்றும் கேட்டை. இன்றைய கிரகநிலை. உங்கள் ராசியிலேயே 4 கிரகங்கள் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் உள்ளன. இது ஒரு அபூர்வ ஆற்றலை தரும். நன்மைகள்: சந்திரன் 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணியம் இருப்பதால் குலதெய்வ அருள் கிடைக்கும். 9 குருவின் பார்வையால் நீங்கள் நினைத்த காரியம் அப்படியே நடக்கும். சமூகத்தில் செல்வாக்கு கூடும். முக்கிய எச்சரிக்கை: ஜென்ம ராசியில் அதிக கிரகங்கள் இருப்பதால் அதீத கோபம், உடல் உஷ்ணம் மற்றும் தலைவலி வரலாம். 5 சனி, சந்திரன் இருப்பதால் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் விஷயத்தில் அதிக கவனம் தேவை. சுருக்கமாக சொன்னால் ஆற்றல் பொங்கும் நாள். கோபத்தை குறைத்தால் சாதிக்கலாம். இன்றைய நாளின் பரிகாரம்: இன்று சூரிய பகவானை வழிபட்டு ஆதித்ய கிருதயம் கேட்பது சிறந்தது. தனுஷ் ராசி அன்பர்களே, தனுஷ் ராசியின் நட்சத்திரங்கள் மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம். இன்றைய கிரகநிலை. சந்திரன் 4ஆம் வீட்டில் சுகஸ்தானம் சஞ்சரிக்கிறார். வீடு, வாகனம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். நன்மைகள்: 8 குரு இருப்பதால் எதிர்பாராத பணவரவு கிடைக்க வாய்ப்புள்ளது. விவசாயம் மற்றும் பூமி சம்பந்தப்பட்ட தொழிலில் லாபம் கிடைக்கும். முக்கிய எச்சரிக்கை: 12 4 கிரகங்கள் இருப்பதால் கையில் உள்ள பணம் கரைந்துவிடும். சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. சுருக்கமாக சொன்னால் வரவும் செலவும் சமமாக இருக்கும் நாள். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைய நாளின் பரிகாரம்: சிவபெருமானுக்கு வில்வ இலை அர்ச்சனை செய்வது விரயங்களை குறைக்கும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசியின் நட்சத்திரங்கள் உத்திராடம் 2, 3 மற்றும் 4 பாதம்,
திருவோணம், அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாதம். இன்றைய கிரகநிலை: சந்திரன் 3ஆம் வீட்டில் முயற்சி ஸ்தானம் இருக்கிறார். எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். நன்மைகள்: 11இல் 4 கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். மூத்த சகோதரர்கள் உதவுவார்கள். 7இல் உச்ச குருவால் திருமண தடைகள் நீங்கும். கூட்டு தொழிலில் அமோகமாக இருக்கும். முக்கிய எச்சரிக்கை: 3இல் சனி, சந்திரன் இருப்பதால் சில நேரங்களில் சோம்பேறித்தனமாக உணரலாம். சுறுசுறுப்பு தேவை. அண்டை அயலாரிடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அமைதி காக்கவும். சுருக்கமாக சொன்னால் மிகவும் அதிர்ஷ்டமான நாள். சோம்பலை உதறி தள்ளினால் வெற்றி நிச்சயம். இன்றைய நாளின் பரிகாரம்: ஊனமுற்றவர்களுக்கு அல்லது முதியோர்களுக்கு உதவுவது சனியின் அருளை பெற்று தரும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசியின் நட்சத்திரங்கள்: அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதம், சதயம், புரட்டாதி 1, 2 மற்றும் 3ஆம் பாதம். இன்றைய கிரகநிலை: சந்திரன் 2ஆம் வீட்டில் வாக்குஸ்தானம் சஞ்சரிக்கிறார். பண வரவு இருக்கும். நன்மைகள்: 10இல் 4 கிரகங்கள் தொழில் ஸ்தானம் இருப்பதால் உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும். 6இல் குரு உச்சம் இருப்பதால் பழைய கடன்களை அடைக்க வழி பிறக்கும். முக்கிய எச்சரிக்கை: 2இல் சனி, சந்திரன் பாத சனி இருப்பதால் குடும்பத்தில் பேசும் போது வார்த்தைகளில் கவனம் தேவை. சிறு சொல் கூட பெரிய சண்டையாகலாம். வேலையில் அதிகப்படியான பளு காரணமாக உடல் அசதி ஏற்படும். சுருக்கமாக சொன்னால் தொழிலில் வளர்ச்சி, குடும்பத்தில் நிதானம் தேவை. பண வரவு திருப்திகரமாக இருக்கும். இன்றைய நாளின் பரிகாரம்: இன்று பைரவருக்கு செவ்வரளிப்பூ சாற்றி வணங்குவது மன தெளிவை கொடுக்கும். மீனராசி அன்பர்களே, மீனராசியின் நட்சத்திரங்கள்: புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி மற்றும் ரேவதி. இன்றைய கிரகநிலை: சந்திரன் உங்கள் ராசியிலேயே 1இல் இருக்கிறார். அத்துடன் ராசிநாதன் சனியும் இணைந்திருக்கிறார். நன்மைகள்: 9இல் 4 கிரகங்கள் இருப்பதால் தந்தை வழி சொத்து, ஆன்மீக ஈடுபாடு, தெய்வ அனுகூலம் முழுமையாக உண்டு. 5இல் குரு பிள்ளைகளால் மகிழ்ச்சியை தருவார். பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும். முக்கிய எச்சரிக்கை: ஜென்ம ராசியில் சனி, சந்திரன் இருப்பதால் மனதில் இனம் புரியாத சோகம் அல்லது விரக்தி ஏற்படலாம். தலைபாரம், ஒற்றை தலைவலி வரலாம். முக்கிய முடிவுகளை தள்ளி வைப்பது நல்லது. சுருக்கமாக சொன்னால் தெய்வ பலம் இருந்தாலும் மனக்குழப்பம் இருக்கும். தியானம் செய்வது நல்லது. இன்றைய நாளின் பரிகாரம்: இன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது மன தெளிவை தரும்.